போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்காவை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து காப்கா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங் வித் காப்கா காம்பினேஷனில் ஒரு சில யூஸ் கேசஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காப்கா எக்கோ சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இதுமாதிரி காப்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ரொடியூசர், ஒன் புரோக்கர், ஒன் கன்சியூமர், இந்த காம்பினேஷன் தான். இது வந்து காப்கா இஸ் a software designed upon the publish and subscribe message pattern. Publish subscribe messaging is where a sender sends a message that is not specifically directed to a receiver. The publisher classifies the message somehow and the receiver subscribe to receive certain categories of message. There are other usage patterns for Kafka. This is pattern we focus on this course. Publisher subscriber systems typically have a central point where messages are published, called a broker. ஓகேங்களா. ப்ரொடியூசருக்கும் கன்சூமருக்கும் சென்டராக ஒரு broker இருக்கும். The broker receives message from publisher, assigns offset to them and commit message to storage. Okay. A message can also contain a bit of information. First, the Kafka version of unit of data, an array of bytes called a message. Message is called as array of bytes. The message can also contain a bit of information related to partition called a key. Okay. The message are categorized into topics. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாதிரி மெட்ரிக்ஸ், லாக்ஸ், டிரான்சாக்ஷன் டேட்டா, ஐஓடி டிவைஸ் டேட்டா இது எல்லாமே வந்து காப்காவோட ரீச் ஆகிட்டு காப்கா மூலமாக ஸ்பார்க் போகும்போது இது இஸ் வெரி குட் ஃபால்ட் டாலரண்ட் அண்ட் ரெக்கவரி சிஸ்டம் காப்காங்கிறது. இப்போ இந்த காப்கா சர்வர் இஸ் ஃபெட் பை செப்பரேட் டிசிபி சர்வர் தட் ரீட்ஸ் த விக்கிபீடியா எடிட்ஸ் இன் ரியல் டைம் ஃப்ரம் த வேரியஸ் லாங்குவேஜஸ் ஸ்பெசிபிக் ஐஆர்சி சேனல் டு விச் விக்கிமீடியா போஸ்ட் தம். த சர்வர் பாசஸ் த ஐஆர்சி டேட்டா, கன்வெர்ட்ஸ் த ரிசல்ட் டு JSON, the JSON to a Kafka server with edits segregated by language. The various languages topics. Okay. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் இதில் என்னென்ன ரெக்கார்டை தேவைப்படுது அப்படின்னா இந்த கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்பார்க்கில் வந்து காப்கா புட்ஸ்டாப் சர்வர்ஸை பாயிண்ட் பண்ணி விடணும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதாவது இதுமாரி ஒரு டாபிக் சப்ஸ்கிரைப் DSR டாட் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் வந்து ஆப்ஷன் இதுமாதிரி டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 பாஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி அசைன் ஒரு மெத்தட் இருக்குது. அசைன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டாப்பிக்கில் இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். 1,3 2,5 சப்ஸ்கிரைப் பேட்டர்னுங்கிறது என்னென்னா இதுமாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மாரி ஒரு பேட்டர்னுமே கொடுத்துக்கலாம். இதுமாதிரி ENஆ இருந்தாலும் சரி, ESஆ இருந்தாலும் அந்த டாபிக் அக்செப்ட் பண்ணோம். டாபிக் 1, 2, 3 இதுமாதிரி செப்பரேட்டாக கொடுக்க பதிலாக டாபிக் 1, 2, 3 இதுமாரி பேட்டர்ன் வைஸாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்கா ஸ்கீமா பற்றி பார்ப்போம். இந்த காப்கா ரிட்ரீவல் ஆகும்போது என்னென்ன காப்கா சர்வர்லேருந்து ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து பெச் பண்ணும்போது நம்ம இந்த கீ வரும், அதோட வேல்யூஸ் வரும். வேல்யூ தான் கம்ப்ளீட் JSON ஸ்ட்ரிங் வேல்யூஸ். டாபிக் என்னென்னு அந்த டாபிக் டீட்டெயில்ஸ் வரும். பார்ட்டிஷன் வரும், என்ன பார்ட்டிஷன், காப்கா பார்ட்டிஷன் விச் ரெக்கார்ட்ஸ் இஸ் ரிசீவ்டு. ஓகே. ஆப்ஷெட்டோட டீட்டெயில்ஸ் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் டைப் வரும். ஓகேங்களா. இப்போ வந்து சிம்பிளாக ஒரு யூஸ் கேசஸ் நான் எப்படி ரீட் பண்ணுறேன் காப்கா சர்வர்லேருந்து. இந்த காப்காவோட சர்வர் நேம் வந்து இதுமாதிரி 9092 பாயிண்ட் பண்ணியிருக்கோம். போர்ட் நம்பர் ப்ளஸ் ஹோஸ்ட் நேம். ஓகேங்களா. இதுமாதிரி டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 பார்ட்டிஷன்ஸ் சஃப்ளிங் 200 பார்ட்டிஷன்ஸு. இது வந்து மாரி குரூப் பை வி ஷுட் பி செட்டிங் திஸ் வேல்யூ த கரண்ட் நம்பர் ஆஃப் பேஸ்ட் ஆன் கரண்ட் நம்பர் ஆஃப் கோர்ஸ் படி இது பண்ணிக்கலாம். அது SC.default parallelismனு ஒன்று இருக்குது, அதை செட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கோரை பேஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன்ஸ் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரீட் பண்ணுறோம். ஸ்பார்க் டாட் ரீட் ஸ்ட்ரீம் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட ஃபார்மேட் காப்காங்க மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ஆப்ஷன் வந்து காப்காலிருந்து பெச் பண்ணுறதுனால காப்கா புட்ஸ்டாப் சர்வர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். என்ன டாபிக் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணணும். EN ஒரு டாபிக் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதோட ஸ்டார்டிங் ஆப்செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்லியஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்கிலிருந்து நம்ம பெச் பண்ணுறோம் டேட்டாவை. அதனால் ஸ்டார்டிங் ஆப்செட் இயர்லியஸ்ட்னு பாஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் பர் ட்ரிகர் வந்து 1000s அப்படின்னு கொடுக்கணும். Total Kafka processing of the okay 1000s ஆப்ஷன் மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் ட்ரிகர்ஸ் வந்து 1000s கொடுக்குறோம். டாட் லோடு அதில் வந்து வேல்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறோம். அது கேஸ்ட் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறோம். இப்போ இது ரன் பண்ணிவிட்டு ஒரு DFs கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. வேல்யூ ஸ்ட்ரிங் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ரன் பண்ணும்போது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் நேமு இது மாதிரி டிஸ்பிளே ஆப் அந்த எடிட் DF கிரியேட் பண்ணுவோம். எடிட் DF ஸ்ட்ரீம் நேம் ஈக்குவல் டு மை ஸ்ட்ரீம் நேம்னு இது என்ன நேமாக கூட இருக்கலாம். இது ரன் பண்ணும்போது இதுமாரி மெசேஜ் வந்து த்ரூ ஆகும். ஸ்ட்ரீம் இனிஷியலைஸ் ஆகிட்டு
த்ரூ ஆகும். இதை கம்ப்ளீட் வேல்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேரில் இத்தனை வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா அன்ஸ்டில் ஸ்ட்ரீம் இஸ் ரெடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ரெடி ஆனோடனே ஆக்டிவ் ஆனோடனே ரெடி ஆகும். ஓகே. ஸ்டாப் ஆல் ஸ்ட்ரீம், எல்லா ஸ்ட்ரீம்ஸும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரா டேட்டாவை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அந்த ஸ்ட்ரிங்காக மாற்றின டேட்டாஸை எப்படி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுமாரி ஒரு ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் வந்து இத்தனை கீ இருக்குல்ல, பார்ட்டிஷன், கோட் ஸ்டாண்ட், கண்ட்ரி கோட், இது எல்லாமே இதுக்கு வந்து ஒரு ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கோம். இந்த ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் தான் இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் ஜேஷான் ஒன்று மெத்தட் இருக்குது. அந்த ஃப்ரம் ஜேஷானில் வந்து உங்களுக்கு அந்த வேல்யூஸை வந்து வாங்குகிறோம். இந்த வேல்யூஸ் வந்து வாங்கிட்டு ஸ்கீமா அதை வந்து அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஜேசான் வச்சுக்கிறோம். இப்போ ரன் பண்ணும்போது ஜேசான் ரெடிஸ்டர் டேட்டா ஃப்ரேமில் ஸ்டோர் ஆயிரும் உங்களுக்கு. இது வந்து பிரிண்ட் ஸ்கீமா போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் அப்ளை ஆயிடுச்சு, எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் காலம், இப்போ ஸ்ட்ரக்சர் அப்ளை ஆயிடுச்சுல அந்த ஸ்கீமாஸு, இப்போ வந்து நம்ம அதை மட்டும் நம்ம வெச் பண்ணிக்கிறோம். இது வந்து மாதிரி ஜேஷான் டாட் விக்கிபீடியா, ஜேஷானுங்கிறது டேட்டா ஃப்ரேம் நேம் இருக்குல்ல, இந்த காலம் நேம் நாட் விக்கிபீடியா காலம் மிஷன் வாட் எவர் என்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பெச் பண்ணிக்கிங்க. பெச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லாஜிக் எழுதிக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணுறீங்க. ஃபில்ட்ரு பண்ணுறது நேம் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஆர்டிக்கலாக இருக்குன்னு பார்க்குறாங்க, யூஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. கண்ட்ரி கோட் வந்து இது வந்து நாட் ஈக்குவல் டு சொல்ல டினோட். ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கண்ட்ரி கோடை பேஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். இந்த கண்ட்ரி கோடை பேஸ் பண்ணி நம்ம குரூப் போய் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணி அதை கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கண்ட்ரிக்கு இவ்வளோ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும் நமக்கு. ஸோ ஓகேங்களா. இதுமாரி தான் வந்து ஒரு காப்கா வித் ஸ்ட்ரீமிங் அப்ரோச் வந்து ஒர்க் ஆகுது உங்களுக்கு ரியல் டைமில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த கிரிட்டாரிக்கல் வேணும்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த ஃபார்மேட் என்ன பாஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி காப்கான்னு பாஸ் பண்ணணும். காப்காவோட சர்வர் எப்படி டினோட் பண்ணுறதுன்னா இது மாதிரி காப்கா டாட் பூட்ஸ்டாப் டாட் சர்வர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் யூஆர்எல் இதுவும் பாஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து வாட் வெர்ப் ஷுட் யூஸ் இன் கன்ஜெக்ஷன் வித் ரீட் ஸ்ட்ரீம் காப்கா டு ஸ்டார்ட் த ஸ்ட்ரீமிங் ஜாப். ஓகேங்க. லோடுன்னு மட்டும் பாஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து காப்கா ரிட்டர்ன் டேட்டா ஃப்ரேம் எது ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்த கீ வேல்யூ டாபிக் பார்ட்டிஷன் ஆப்ஜெக்ட் டைம் ஸ்டாம்ப் டைப் இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம கப்கா வந்து எப்படி யூஸ் பண்ணி டேட்டாவை பெச் பண்ணி எடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை வந்து நியூ திங்ஸ் எடுத்துகிட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.